ஏமா யாருமா அங்க தனலட்சுமி? வரேன் சார். ஏமா உங்கள்கிட்ட ஒரு 2000 ரூபாய் பணத்தை வசூல் பண்றதுக்கு எங்களை காடு மேடு கரை எல்லாம் அலைய விடுறீங்களாமா? நீங்க ஏன் சார் அலைஞ்சிங்க? நான் தான் உங்களுக்கு லைவ் லொகேஷன் அனுப்புனேன் இல்ல. நல்லா அனுப்புனமா நீ, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா நீ தானே தனலட்சுமி? இல்ல சார், எங்க அம்மா தான் தனலட்சுமி. அது உங்க அம்மாவா? ஏமா உன் போன் நம்பர் தானமா இருந்துச்சு. சரி அது இருக்கட்டும். சரி உங்க அம்மா எங்க இருக்காங்க? நான் அவங்கள்ட்ட வசூல் பண்ணிக்கிறேன். அது இல்ல சார், எங்க அம்மா பேர் தனலட்சுமி, அதனால என் பேரும் தனலட்சுமி. இப்ப இங்க நான் தான் தனலட்சுமி. ஏமா நானே காலையில இருந்து வசூல் பண்றதுக்கு 40 கிலோமீட்டர் அடிக்கிற வெயில்ல நாய் மாதிரி நாக்கு தள்ள வண்டி ஓட்டி குண்டி நோக வந்து நின்றுட்டு இருக்கம்மா. இந்த காமெடி எல்லாம் வேணாமா. சாரி சார், சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏமா அது இருக்கட்டும். உன் புருஷன் பேர் என்னம்மா? முத்துப்பாண்டி சார். முத்துப்பாண்டியா? சரி கரெக்டா இருக்கு. ஆமா உங்க குழுல மொத்தம் 4 பேர்ல மிச்சம் 3 பேர் பணத்தை வசூல் பண்ணி வச்சிட்டீங்களா நீங்க? அந்த மாரியம்மா பணமும் பூங்கொடி பணமும் வாங்கிட்டேன். அந்த மங்களத்து பணத்தை மட்டும் நீங்க வீட்டுல போய் வசூல் பண்ணிக்கோங்க. நாங்க போய் வசூல் பண்ணணுமா? ஏமா உங்கள்கிட்ட லோன் கொடுக்குறப்ப நாங்க என்ன சொல்லி கொடுத்தோம்? செவ்வாய்க்கிழமை ஆனா பணம் டான்னு நீங்க தான் வசூல் பண்ணி வைக்கணும் மிச்சம் 3 பேர்ட்டையும். ஏன்னா நீங்க தான் தலைவின்னு சொன்னோம், மறந்துட்டீங்களா நீங்க? அதெல்லாம் சொன்னீங்க தான். அதுக்குள்ளதான் எனக்கும் அந்த சிறுக்கிக்கும் சண்டை வந்துட்டு. பணத்துக்காக அவ வீட்டு வாசல்ல போய் நான் நின்னா என் குடும்ப கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது? அது உங்க குடும்ப கௌரவம் என்ன ஆகுறதா? இங்க பாருங்க, உங்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ணிட்டு நான் போய் கரெக்டான டைம்ல கட்டி டார்கெட்டை முடிக்கிறேன்னா ஆபீஸ்ல ஏமான மரியாதை போற அளவுக்கு கேட்பேன். அதுக்கு என்ன பண்றது? அது உங்க பிரச்சனை சார். நல்லா பேசுறமா நீயே. நல்லா பாட கூட செய்வேன் சார். ஏ சம்பனாத்து சரகாத்து. போதும் நிப்பாட்டுமா. உங்கள்ட்ட எல்லாம் பணத்தை வசூல் பண்ணி கொண்டு போய் கட்டுறதுக்குள்ளாட்டி ஆம்பளை எனக்கே பிரசவ வலி வந்துரும் போலயே. எத்தனை பிள்ளை பெற்றிருக்கீங்க? ஏமா உங்கள்ட்ட தான் பேச முடியாது, நான் வரமா. வராதீங்க. ஒரு வாய் டீ குடிச்சிட்டு போங்க சார். ஏட்டி அந்த டீயை ஊத்துங்கடி. அக்கா கொஞ்சம் நிறைய ஊத்துக்கா.